விஜய் அண்ணா வணக்கண்ணா. சிஎம் சார் வணக்கம். இப்போ வந்து 2 மாதத்துக்கு மேலே சார் நீங்கள் ஆனால் இன்னும் அந்த தப்பான விஷயங்கள்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு. என்னென்னே தெரில. அது வேணும்னே பண்ணுறாங்களா, இல்லை திமுககாரங்க எதிர்கட்சி உங்களை இது பண்ணுறதுக்காண்டி இந்த 6 மாதத்தில் தூக்குறக்காண்டி எதுவும் இந்த மாதிரி பண்ணுறாங்களா ஒன்றும் புரியல. இந்த டீச்சர்ஸ் வாத்தியார்கள்லாம் அவங்களுக்குலாம் என்ன கேடு வந்துச்சு? அவங்க எப்படி பண்ணுறாங்க? பிள்ளைங்களை ஏன் பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது? படிக்கலைன்னு விட்டுருங்க, மக்கா போயிட்டு போகுது. அதை விட்டுவிட்டு கையில் அடிக்கும், கால் அடிக்கும். அது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் கொடுத்துருவீங்களா வீட்டுக்கு, குடும்பத்துக்கு? உங்கள் நம்பி தானே ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். நாங்கள் எல்லாருமே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு உங்களை நம்பி தான் அனுப்புகிறோம். நீங்களே இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது கேட்குறேன். வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் இருக்கிறது அதிகமான நேரம் பிள்ளைங்க இருக்கிறது. முதல்ல அந்த மாதிரி நடக்கலை சார். இதை வன்மையாக கண்டிங்க. ஒரு டீச்சர்ஸு ஒரு வாத்தியாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. அந்த கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கணும். இதையும் சொல்லிடுங்க. ஸ்கூலில் அது படிக்கலை சரிங்களா? அதை இந்த அடிக்கிறது, கம்போஸ் அடித்து கையை ஒடிக்கிறது, இதுன்றது, அந்த மண்டையை உடைக்கிறது, அந்த வேலையை வைக்க வேணாம் சொல்லிடுங்க. இது அப்புறம் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பெரிய போராட்டம் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. அது உங்களுக்கு எதிராக வந்துடும். நீங்கள் ஆட்சியை அமைச்சிட்டு இருக்கீங்க. அமைச்சிருக்கும்போதே உங்களுக்கு இவ்வளவு இடையூறு வந்துட்டுருக்கு சரிங்களா? ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கண்டித்து வைக்க சொல்லுங்கள். பிள்ளைகளை கை நீட்டி அடிக்க சொல்லாதீங்க. அடித்தா உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி சஸ்பெண்ட் பண்ணால் பத்தாது, அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுங்க. அப்போ தான் அடுத்த டீச்சர் கை வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அவங்க அடித்தாவே சஸ்பெண்டு தான். அது யாராக இருந்தாலும் சரி, இது வாத்தியாராக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு எச்எம்மாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் அடுத்த வாத்தியாரெல்லாம் தொட மாட்டாங்க பிள்ளைகளை. அதே மாதிரி இப்போ நீட் தேர்வுக்கு இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஆக்சுவலாக சொன்னீங்க வந்தால் நீட் தேர்வு பண்ணிடுவோம்னா. நீங்கள் அதை முறையிட்டுங்கன்னா உங்களால் முடியலையா, அடுத்து இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எப்படி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து எல்லாம் போராடி தானே அந்த ஜல்லிக்கட்டை மீட்டோம். அந்த மாதிரி நீங்களும் களத்தில் இறங்க. உங்களால் முடியல, அங்கே மேலிடத்தில் தான் அது பண்ணணும் அப்படின்னாச்சா நீங்கள் எல்லோரும் தமிழ்நாடு முழுவதுமே போராட்டம் பண்ண இறங்கிடுங்க. காலேஜ், ஸ்கூல் எல்லாத்தையும் இது போட்டு ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுங்கள். தன்னால் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணுவாங்க. நம்ம அமைதியாக இருந்தோம்னா நமக்கு தான் அது கெட்ட பேர். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேர் இருக்கணும்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது முக்கியம். ஜல்லிக்கட்டை நம்ம எப்படி போராடி ஜெயித்தோமோ அதே மாதிரி இதையும் ஜெயிச்சிருவோம். கண்டிப்பாக நீங்கள் தலையில் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா, போராட்டம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிடைக்கும். தயவுசெய்து சொல்கிறேன் சார், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நகை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்க. அது என்னமோ குறு சாகுபடி உங்களுக்கு தான் தண்ணி பண்ணி சொல்கிறீங்களா? அது எதுக்கு சார்? அந்த இதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார். நாங்கள் அந்த மாதிரிலாம் குறு சாகுபடிக்கெலாம் நான் எதுவும் பண்ணலை, எதுவும் கொண்டு கொடுக்கல. நாங்கள் அவசரத்தை கொண்டு வச்சோம். சரி நீங்கள் வந்துட்டீங்க, சிஎம் வந்துடுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் நான் அந்த பேங்கில் நான் நகையை வச்சு இருக்கிற சில கடைங்களெல்லாம் கொஞ்சம் அடைச்சோம். நீங்கள் அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் குறு சாகுபடி இதுன்னும்போது தான் நகை தள்ளுபடி பண்ணணும்னு ஏசா சொல்கிறீங்க. அந்த இதே பேச்சை எடுக்காதீங்க தயவுசெய்து சொல்கிறேன். நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்டையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கேயோ போயிருவீங்க. ஆனால் இதை ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக 6 மாதத்தில் கண்டிப்பாக ஆட்சி கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுறதுக்கு நீங்கள் உடனே இருக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.